நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்கவே நம்ம கதையோட டாபிக்க பார்க்கணும். நம்ம கதையோட டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க சித்தி சித்தப்பா. அதாவது, எங்க சித்தப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க சித்தி என்ன டெய்லி வேட்டுக்குவான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேரு சாகர். எனக்கு 21 வயசாகுது. என்னுடைய சித்தப்பா பேரு சுவாமி. எங்க சித்தப்பாக்கு 37 வயசாகுது. எங்க சித்தப்பாவோட வைப் பேரு சுதா. எங்க சித்தப்பாவோட வைப்புக்கு 38 வயசாகுது. என்னன்னா, எங்க சித்தப்பாக்கும் எங்க சித்திக்கும் ஒரு வயசே டிஃபரெண்ட். என்னன்னா, எங்க சித்தி வயசுல பெரியவனுங்க. என்னன்னா, இவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ண ஆளுங்க. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு, அதாவது எங்க சித்தப்பாக்கு 21 வயசு ஆகும்போது கல்யாணம் ஆச்சு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் 17 வரை 18 வயசு ஆயிடுச்சு. அவனுங்களுக்கு 2 பொண்ணுங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, நான் எங்க அப்பாவோட அண்ணன். இவங்க எங்க வீட்டுல நான், எங்க அப்பா, எங்க அம்மா 3 பேர் தான். நான் படிச்சு முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கேன். இன்னொரு 3 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற நேரத்துல தான் எங்க சித்தப்பா சித்தி எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. வருவாங்க, போவாங்க. ஏன்னா எங்க வீட்ல இருந்து அடுத்த ஊரு அவங்க ஒரு 10 கிலோமீட்டருங்கள் தான் டிஃபரெண்ட். அதனால அப்பப்போ வந்துட்டு போவாங்க. இதே மாதிரிதான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு திடீர்னு அவங்க எனக்கு கேட்டாங்க. எனக்கு நான் முறையே கிடையாது. ஆனா எங்க சித்தப்பா கேட்டாரு. நீ எனக்கு வெளியாட்ட கொடுக்க மனசு வரல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் பொண்ணை கடத்தி கொண்டு போ. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டா, அவங்க பொண்ணு ஒரு 2 பசங்களை காதலிச்சிட்டு இருந்தது. 2 பொண்ணுமே ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்த காரணத்தினால நான் முடியாதுன்னு சொன்னேன். இத அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை நடந்தது. என்னன்னா, இங்க சித்தி தான் ரொம்ப வற்படுத்தி இருக்காங்க. இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்டான்னு. அது முடியலன்ற ஒரு காரணத்துல இங்க சித்தி பயங்கர பிரச்சனை பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ஏதோ ரொம்ப பிரச்சனையாகி வீட்ல இருந்து எல்லாரும் மாத்தி மாத்தி தனித்தனியா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல. அன்னைக்கு இங்க சித்தி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாகரு, டேய் இங்க மாதிரி வா வீட்டுக்கு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனதுதான் தெரியுது. இந்த மாதிரி எனக்கு அவர் காலையில வேலைக்கு போறாரு. ஈவினிங் இதே மாதிரி வராரு. நைட் தூங்கிடுறாரு. இப்படி இருந்தா எனக்கு செட் ஆகாது. நான் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும். என் பொண்ணை நீ கல்யாணம் பண்றது என் பொண்ணுக்காக இல்ல, எனக்காக அப்படின்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்ல. சரி, நான் பாக்குறேன், நான் பரிசீலனை ஒருத்தரும் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அது எதுன்னு உங்ககிட்ட சொல்லி என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால நான் அப்படியே சமாளிச்சுட்டு வரேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நான் என்ன சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சதா உனக்கு, புரியுதா, அதாவது அப்படின்னாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்றத மட்டும் நல்லா கேளு. எனக்கு அவர் காலையில வராரு, காலையில தான் போறாரு, நைட்டு தூங்கிடுறாரு. இப்படி இருந்தா செட் ஆகாது. எனக்கு என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா, இவங்க எதுக்கு நம்ம கிட்ட இப்படி பேசுறாங்க. எனக்கு எங்க அத்தை இப்படி பேசுறது, எங்க சித்தியும் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஆனா என்னால அந்த நேரம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாக்கி அவங்க அப்படி பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பேசுறது கரெக்டா தப்பானவும் நமக்கு தெரியல. நமக்கு ஒரு சைடுல ஆசையா இருக்கு. ஆனா விட்டு கொடுக்கவும் மனசு இல்ல. ஒருவேளை இப்படி பண்ணா நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அது ரொம்ப அசிங்கமா போயிருமோன்னு ஒரு பயமும் இருக்கு. அந்த பயம் இருந்தாலும் மனசு வேணும்ன்ற மாதிரி தான் கேக்குது. ஆனா மூளை வேணாம், இதுல ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் தான் தோணுது. அப்படி நடந்துக்கு இருக்கும்போதுதான் சரி, நான் இதை கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம், அதாவது கொஞ்ச நாள் ஆறப்படுவோன்னு நானும் கிளம்பி வெளில கிளம்பிட்டேன். நான் வெளில கிளம்பி அவங்களும் நீ வான்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆனா நான் என்னன்னா, வர்றதுக்கு எனக்கு சுத்தமான விருப்பமே இல்ல. வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிட்டாங்கன்னு திரும்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்பி கேட்டாங்க, நீ என்ன ஒழுங்கான முடிவு எடுத்தியா இல்லையா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், இல்லைங்க, நான் இன்னும் ஒழுங்கான முடிவு எடுக்கல. நான் ஒழுங்கான முடிவு எடுத்த உடனே கண்டிப்பா நானே கூப்பிடுறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த கிளம்புனோடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
சரி, ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன், என்னதான் பண்ணலாம், இது நம்ம ஓகே சொல்லலாமா, ஓகே சொன்னாலும் நல்லாதான் இருக்கும், அல்லது நோ சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு மாதிரிலாம் ரொம்ப யோசிச்சேன். அப்படி யோசிச்சாலும் என்ன பண்றதுன்னே ஒரு ரொம்ப குழப்பமான முடிவா இருந்தது. அந்த நேரம் கோவிலுக்கு போனேன். நான் கோவிலுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா என் கிளாஸ்மேட், அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது தெரிஞ்ச பையன் அங்க வந்திருந்தான். திடீர்னு அவனை யதார்த்தமா பார்த்தேன். யதார்த்தமா பார்த்து பேசும்போதுதான் அவன்கிட்ட கேட்டான், நீ எப்படிடா இருக்க, என்ன ஏதுன்னு கேட்கும்போது சொன்னான், நீ சொல்றா எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்டான். சரி, நான் அப்ப என்ன சொன்னேன், நான் நல்லா இருக்கேன்டா, எனக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லும்போது சொன்னா, நீ வாய்தான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது, முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையாடா அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், ஆமாடா நிஜம்தான், நான் அந்த அளவுக்குலாம் இல்ல, ரொம்ப மன குழப்பத்துல இருக்கேன்டா, நான் உன்னிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்டா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அவனிட்ட ஃபர்ஸ்ட் பிராமிஸ் வாங்கிட்டேன். டேய், நான் இப்ப சொல்றத யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுடான்னு சொல்லி பிராமிஸ் வாங்கிட்டு அவனிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். டேய், இந்த மாதிரிடா, எங்க வீட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது, இத நான் யாருக்கிட்டயும் போய் சொல்ல முடியல, இதை யாருக்கிட்டயாவது போய் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா, இதான்டா எனக்கு நல்ல ஒரு முடிவா சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா அவங்களும் அங்க கோவிலுக்கு வந்துட்டாங்க. அவங்க அங்க கோவிலுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, இது கோயின்சிடன்ஸா, அதாவது புரியவே எனக்கு புரியல. என்னடா அது, இவங்களும் கோவிலுக்கு வராங்களே, நம்ம இத பத்தி பேசும்போதே வராங்கன்னா ஒருவேளை இதெல்லாம் நல்லதுக்கு தான் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் மனசு வேணான்னு சொல்லுது. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு கோவிலுக்கு போனேன். அப்ப அவங்களும் பின்னாடியே வந்துட்டு, இருங்க, நான் இன்னைக்கு கேட்டதுக்கான பதில நீங்க சொல்லவே இல்ல, என்னதான் உங்களுக்கு பதில் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப சொன்ன, இல்லங்க, எனக்கு மனசு ஓகேன்னு தான் தோணுது, ஆனா மூளை வேணான்ற மாதிரி பயப்படுது, அதனாலதாங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இது ஒன்னும் தப்புலாம் கிடையாது, இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க ரொம்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியும் நான் எதுக்குமே கேட்கவே இல்ல. இல்ல இல்ல இருங்க அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள வறுப்படுத்துறேன். இல்லைங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் கேக்குறேன், உங்களுக்கு நான் தான் ஆக்சுவலா முறைப்படி இதெல்லாம் சொல்லிருக்கணும், ஆனா நீங்க எதுவுமே சொல்லல, அதனாலதான் நான் கேக்குறேன், நானே கம்பல் பண்றவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா பிரெயின் வாஷ் பண்ணும் போதும் நான் வேணாம், ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என் குடும்ப சைடுல எவ்வளவு அசிங்கமாயிரும், அவங்க குடும்ப சைடுல எவ்வளவு அசிங்கமாயிரும்ன்ற ஒரு பயம்தான் எனக்கு இருந்தது. அந்த பயத்தின் காரணமா தான் நான் எதுவுமே வேணான்னு தள்ளி போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நான் கோவிலுக்கு போய் யோசிச்சேன். இப்ப நம்ம மனசுல வேண்டுவோம், அதாவது வேணும்னா வேண்டுவோம், வேணானா வேண்டுவோம், எது நடக்குதுன்னு பாப்போன்ற மாதிரி மனசுல அப்படியே இது பண்ணி அப்படி வேண்டும் போது வேணான்னு யோசிக்கிற நேரத்துல பள்ளி கத்துச்சு. பள்ளி கத்தும் போது ரொம்ப நல்ல சகுனம், ஏன்னா நம்ம வேணும்னு நினைச்சு பள்ளி கத்துச்சுன்னா ஓகே. வேணான்னு சொல்லி பள்ளி கத்துனதுனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான அறிகுறி தான் போல இதுன்னு நானே என் மனசை திருப்பிட்டுக்கிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டேன். அதாவது டைரக்டா முடியாதுன்னு சொல்லாம நான் சொல்லிட்டேன், இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இது ரொம்ப தப்பு. என்னன்னா நாளைக்கு உங்க குடும்பத்திலயும் ரொம்ப அசிங்கமா போயிரும், எங்க குடும்பத்திலயும் அசிங்கமா போயிரும். அதே மாதிரி இது 10 தலைமுறைக்கு தவறான பெயர் மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் வேணாம், நம்ம எப்போதும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அவங்கள மனசுல புண்படுத்தாம நான் அவங்கள விட்டு விலகி கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நண்பர்களே இந்த முழுமையான கதை. ஏன்னா நீங்க ஒன்னு பண்ண போறீங்கன்னா நாளைக்கு வரப்போற பிரச்சனைகளை யோசிங்க, அதுதான் இந்த கதையோட மோரல் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா நல்ல ஒரு வீடியோ